இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு விஷயத்தை அலசி ஆராயாமல் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாத போல் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் பற்றியும் நல்லா அறிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. சதா ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு விஷயத்தில் இவங்க இறங்குறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா கடினமான உழைப்பாளிகள், ரொம்ப போராடக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு இயல்பு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். கடினமான உழைப்பாளிகள் என்பதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். செல்வ செழிப்பாக அதிகம் பெறக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். சொத்து வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கடுமையாக போராடி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் இறங்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. எப்பவுமே நேர்மையான வழியில் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். என்ன ஒன்று, ஒரு கஷ்டவாளிகள். நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இயல்பாகவே இவங்களுக்கு அமைந்துடும். விளையாட்டில் இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் சேர்ப்பதில் கொஞ்சம் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி செலவழிப்பதுலேயும் கவனமாக தான் இருப்பாங்க. ரொம்ப சிக்கனமாக தான் செலவு செய்யக்கூடியவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையுமே தன்னுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்க செயல்படுவாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை எப்பவுமே வழிபடுங்க. அதோட கூட உங்களுடைய தாய் தந்தையாரையும் வழிபட்டுட்டு உங்களுடைய தாய் தந்தையாருடைய மனம் கோணாத மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையாரோட மனம் குளிரும்படி நல்ல விஷயங்களை செய்யுங்க. அவங்கக்கிட்ட எல்லா ஒரு விஷயத்தையுமே கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய ஆசையோடு நீங்கள் ஒரு வேலையாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சரி, வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்கிட்ட செல்லுபடியே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். நீதிக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் இவங்கக்கிட்ட செல்லுபடியே ஆகாது. தப்புனா அதே இடத்துல நிற்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இவங்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ராசியில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் புதனும், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் கேது, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இங்கே கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரத்தில் தன லாபாதிபதி குரு ராசியை பார்க்க இருக்கிறார். எல்லா காரியமே வெற்றியாகக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான வாரம் அப்படின்னு கூட ஒரே வரியில் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. புதிய தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் தான். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளியில் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்குல நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் திடீர்னு சின்ன சின்ன குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனை, மற்ற உறவுகளால் ஏதாவது ஒரு இடர்பாடு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருப்பழியான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்தையும் டக்குன்னு முடிக்க முடியாது. கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எந்த ஒரு முடிவும் டக்குன்னு எடுக்க முடியாது. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும். இந்த காலகட்டத்தில் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வெளியில் எங்கேயாவது போய் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொண்டர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்க மூலிமா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அவங்க மூலிமாவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒரு சில விஷயம் அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பாக யாராவது ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இவங்க பேசவே மாட்டாங்க. அவங்கள விட்டு விலகி தனியாக வந்துடுவாங்க. இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் தொடர்பாக ஏதாவது வெளியில் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்பீங்க. குறிப்பாக வெளிநபர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்குறத விட உங்களுடைய நம்பிக்கைக்குரிய உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கிட்டு நீங்கள் தொழில் தொடங்குனீங்க, விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் ரொம்ப அமோகமாக வரும். முக்கியமாக உங்களுடைய தாய் தந்தையாரை வணங்கிட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்திற்கு வாரத்தில் ஒரு முறையாவது போய் ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க. தினமுமே வீட்டில் குலதெய்வ படம் இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த அவிட்ட நட்சத்திரக்கார பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உறவுகள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் மனம் வர போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகம் பாடுபடுவீங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். தாய் தந்தையாரோட உடல்
உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற வாரம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தெளிவான முடிவுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். புதிய விஷயங்கள்லாம் அறிந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். மாணவர்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அறிவியல், கணிதம் சார்ந்த பாடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், மனோதைரியமாக இருக்கணும், கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கூச்சம், பயம் இதெல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும். நம்பிக்கையோட ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் போய் வழிபடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை